இன்ட்ராடே வந்து சிம்பிளா ஈஸியா தெரியும். ஆனா இது ஈஸியான்னு கேட்டா கிடையாது. பொசிஷனல் ட்ரேடிங் தான் ரொம்ப வந்து ரிஸ்கியான விஷயம் அப்படின்றது இருக்கு. அது எதனால அப்படி இருக்கு சார்? இன்ட்ராடே பிஸ்னஸ் என்னன்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸோட ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் கிடையாது, பொசிஷனல் ட்ரேடர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு காசு சம்பாத்தியம் பண்ணணும். ஜென்ரலி ஆடியன்ஸ் என்ன சொல்லுங்க, கண்டிப்பாக காசு சம்பாத்தியம் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. நம்ம ஜீபு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடர்ஸுக்குமே ஒவ்வொரு டாப்பிக்கில் இன்டெப்த் நாலேஜ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு இன்ட்ராடே வெர்சஸ் பொசிஷனல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் மணிதா. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ட்ரேடர்ஸ் இப்போ நியூபியாக வராங்களோ யாரோ ஒருத்தவங்க உள்ளே வரப்பே வந்து எனக்கு இன்ட்ராடே வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சேஃப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வராங்க. உண்மையாக சார் அது? இதே கொஸ்டின் நான் இன்ட்ராடே பிளேயர்ஸ்கிட்ட கேட்கேன். சப்போஸ் ஈஸினே வச்சுப்போமே, ஈஸியாக இருந்தால் ஏன் மோஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஆர் லாஸ் மேக்கிங்? ஐ வில் டெல் யூ ஒன் திங். இது ரொம்ப தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட கன்செப்டே ரொம்ப சிம்பிள். நான் 1000 விஷயம் படிச்சுட்டு ட்ரேடர் ஆகல, ஒரே விஷயத்த 1000 தடவை படிச்சு ட்ரேடராக இருக்கேன். திங்ஸ் விச் ஆர் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் ஆர் நாட் ரைட். திங்ஸ் விச் ஆர் நாட் ஈஸி ஆர் சிம்பிள் அண்ட் ரைட். இன்ட்ராடே வந்து சிம்பிளா ஈஸியா தெரியும், ஆனா இது ஈஸியான்னு கேட்டா கிடையாது, இது ரொம்ப டிஃபிகல்ட். இன்ட்ராடேல வந்து யூ கேன் மேனேஜ் யுவர் ரிஸ்க். ஓவர் நைட் மாதிரி உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன் ரிஸ்க் கிடையாது. பட் அந்த ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இன்ட்ராடேல நீங்க அடிக்கடி ட்ரேட் எடுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் 9:20 வரைக்கும் நீங்க பேஷன்ஸ் வச்சுட்டு ப்ராப்பரா இருப்பீங்க. ஓகே இன்னைக்கு இதுன்னு. ஆனா ஒரு ஸ்விங் வரும், ஒரு எஸ்எல் ஹிட்டும், குரங்கு புத்தி ஸ்டார்ட் ஆயிரும், ரிவெஞ்ச் மோடுக்கு போயிருவீங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கேன் டூ இன்ட்ராடே. இட் லுக்ஸ் சிம்பிள் பட் இட் இஸ் நாட் ஈஸி. இன்ட்ராடேக்குன்னு ஒரு தனி ஸ்கில்ஸ் வேணும். ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். ஒரு மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்க, மார்க்கெட் வந்து அப்படியே பியரிஷ் ஆகிட்டு அப்படின்னா புல்லிஷ் மாதிரி போயிட்டு, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஒரு செட்டப் இருக்கு. ஓகே இந்த செட்டப்பில் மார்க்கெட் புல்லிஷாக தெரியுதுன்னு, புல்லிஷ்னு நீங்கள் பொசிஷன் எடுக்கீங்க, இல்லை மார்க்கெட் பியரிஷ் ஆகிட்டு, குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணி நீங்கள் பொசிஷனை ஸ்வைப் பண்ண தரணும். நம்ம மைண்ட் செட் ஆகாது. அது எப்படி நான் புல்லிஷ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பியரிஷ் ஆகும்? வாய்ப்பே இல்லையே. ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங்கோட பர்க்ஸ் என்னன்னா, உங்களுக்கு பொசிஷனல் ட்ரேடிங் மாதிரி கேப் அப் கேப் டவுன் ரிஸ்க்லேருந்து காப்பாற்றும். ஆனால் இதுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு. அங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு, ஆனால் இங்கே பல பிரச்சனை இருக்கு. ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் மோட், எஸ்எல். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்ல ரொம்ப தடவை இருக்கு எஸ்எல் ஜம்ப் ஆயிருக்கு. நீங்க 10 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு 10 ரூபாய் ஆப்ஷன் வித்துட்டு 20 ரூபாய்க்கு எஸ்எல் வச்சிருக்கீங்க. ஒரு சடன் ஸ்பைக் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எல் ஹிட்டே ஆகல, ஏன் கூட இருக்கு. நான் ஒரு 40 ருபீஸ் ஆப்ஷன் வித்துட்டு 60, 65, 80 ருபீஸ்க்கு ஆப்ஷன் வச்சேன் ஜெயின் ஸ்ட்ரீட் டைம்ல தான். பயங்கர எஸ்எல் ஜம்ப் ஆயிட்டு நான் போய் 250 ருபீஸ்ல தான் கட் பண்ணேன். ரிஸ்க் இன்ட்ராடேலயும் இருக்கு, பொசிஷனல்லையும் இருக்கு. இன்ட்ராடேல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஓவர் நைட் கேப் அப் கேப் டவுன் ரிஸ்க் கிடையாது. அதர்வைஸ் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அங்க ஒரு பாம்புனா இங்க பல பாம்பு இருக்கு. உங்களால இன்ட்ராடே ட்ரேடிங் ஈஸியா பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு வரணும். பட் இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் நாட் சிம்பிள் அண்ட் ஈஸி. சார், நீங்க இப்போ இன்ட்ராடே பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிற மைண்ட் செட் என்ன, பொசிஷனல் ட்ரேடிங் தான் ரொம்ப வந்து ரிஸ்கியான விஷயம் அப்படின்றது இருக்கு. அது எதனால அப்படி இருக்கு சார்? பொசிஷனல் ட்ரேடிங்கோட ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு சொல்யூஷன். பொசிஷனல் ட்ரேடிங்கோட ப்ராப்ளம் என்னன்னா, 3:30 மணிக்கு அப்புறம் உலகத்துல ஆல் ஓவர் வேர்ல்டுல என்ன நடந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு நம்ம ஒரு பொசிஷனை எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஒரு ட்வீட் போட்டாலே மார்க்கெட் அப் டவுன் ஆகுது. ஒரு ட்வீட் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு அந்த லாஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்னால தான் பொசிஷனல் ட்ரேடிங்னாலே மக்கள் பயப்படுதாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்ல என்னன்னா, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் எடுத்த உடனே ப்ராஃபிட் வரும், இல்லாட்ட லாஸ் வரும். அது ஒரு டோப்மைன் கொடுக்கும். மார்க்கெட் மூவ் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, மார்க்கெட் மூவ் ஆகுதா அந்த சார்ட் பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து அந்த டோப்மைன் ஆகும். பொசிஷனல் ட்ரேடிங் அப்படி கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு பொசிஷன் எடுத்துட்டு போயிட்டீங்க, இனிமேல் நாளைக்கு தான் தெரியும். அந்த அன்சர்டனிட்டி இருக்கு. பட் இதை ஓவர் கம் பண்ணோம்னா பொசிஷன் சைசிங். இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன்,
உங்க ஃபோன் ஒரு 10,000 ரூபாய் ஃபோன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே உள்ளதுக்கும் 4th ஃப்ளோர்ல இருந்து கீழே உள்ளதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதே இது 1,00,000 ரூபாய் ஃபோன் இருக்கு. இப்போ 10,000 ரூபாய் ஃபோன் 4th ஃப்ளோர்ல இருந்து விழுந்தாலும் 10,000 ரூபாய் தான் லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா 10,000 ரூபாய் லாஸ் ஆகாது, 2,000 3,000 லாஸ் ஆகும். ஆனா 1,00,000 ரூபாய் ஃபோன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தா உங்களுக்கு 10,000-15,000 லாஸ் ஆகும். 4th ஃப்ளோர்ல விழுந்தா காலி. அப்போ இங்க பொசிஷன் சைசிங், நீங்க எவ்வளவு அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கீங்க. நீங்க பொசிஷன் சைசிங் சின்னதா வைங்க. நீங்க எவ்வளவு ஐடிஎம்னாலும் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுங்க, ஹெட்ஜ் பண்ணிருங்க. பொசிஷனல் ட்ரேடிங்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால ரிஸ்க் டிஃபைன் பண்ண முடியும். ஓவர் ட்ரேடிங் கான்செப்டே அங்க வராது. நீங்க பொசிஷனல் ட்ரேடிங் பண்றீங்களா, அடிக்கடி பொசிஷன் பண்ண வேண்டாம், எடுத்துட்டு போங்க. ப்ராஃபிட்டபிள் எடுத்தா பல்ல கடிச்சிட்டு ஹோல்டு தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங் பர்ஸ் இருக்கும் அது மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங்கோட பர்ஸ் இருக்கும். ஓவர் நைட் கேப் அப் கேப் டவுன் தான் ஒரே ஒரு பிரச்சனைன்னு தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க உங்களுக்கு ரிவெஞ்சே கிடையாது. உங்களோட ரிஸ்க் டிஃபைன்ட் ஆயிட்டா வேலை முடிஞ்சிட்டு. அங்க மட்டும் பேஷன்ஸ் வேணும். பொசிஷனல் ட்ரேடிங்க்கு பேஷன்ஸ் வேணும், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப ஸ்கில் வேணும். பொசிஷன் ட்ரேடிங்க்கு ஸ்கில்லே வேண்டாம். நீங்க ஒரு 5 வயசு குழந்தை இருக்க மைண்ட் செட் வச்சுனாலும் வெறும் பொசிஷன் சைசிங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங்ல உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் அதே மாதிரி பொசிஷன் ட்ரேடிங்ல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ நம்மளுக்கு ரிஸ்க் தான் மெயின் ஃபேக்டரா இருக்குல்ல சார். அந்த ரிஸ்க் இருந்தா நம்மளுக்கு லாஸ் ஆயிடுது, அதுதான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ இன்ட்ராடேன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி எமோஷனல் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் டெய்லியுமே நம்ம அண்டர்கோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பொசிஷன் மிஸ்டேக்னு வரப்ப பாத்தீங்கன்னா பொசிஷன் ட்ரேடிங்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும் பெரிய மிஸ்டேக்கா அது வந்துடும். ஸோ இது ரெண்டுத்துல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா எது வந்து கரெக்டா நம்மளுக்கு செட் ஆகும் சார்? ஒரு கிரிக்கெட்டர் வந்து கோச் கிட்ட வந்து சார் நான் ரைட் ஹேண்டா பிளேயரா மாறவா லெஃப்ட் ஹேண்டா பிளேயரா மாறத மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்ல டெய்லி சாகணும், பொசிஷனல் ட்ரேடிங்ல ஒரு நாள் சாகணும். இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களால டெய்லி அந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ற ஸ்கில் இருக்கு, எனக்கு இன்ஸ்டன்ட் அந்த டோப்மைன் வேணும், இனியால அதை ஹேண்டில் பண்ண முடியும், நான் ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், எனக்கு என்னோட செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, இது வந்தா என்ட்ரி, இது வந்தா எக்ஸிட், இது வந்தா டிஎஸ்எல், இதை தவிர என் சிஸ்டம்ல எதுவுமே இல்லை, எனக்கு ஓவர் நைட் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் இன்ட்ராடேல என்னையால நல்லா பண்ண முடியுதுன்னா அவங்க இன்ட்ராடே பட்டும். இல்லப்பா நம்மளாலலாம் முடியாது, கை சும்மா இருக்காது, பார்த்த ப்ராஃபிட் வரலன்னா சண்டை வருது, நம்மளுக்குள்ளே சண்டை வரும். we will fight with each other. sorry, we will fight with ourselves. ஓவர்திங்க் பண்ணி என்ன சார் 10,000 ரூபாய் பார்த்தனே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா, ஒன்லி பொசிஷன் சைசிங் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் படிங்க, வந்தா இவ்வளோ ப்ராஃபிட், போனா இவ்வளோ ப்ராஃபிட். ஸ்க்ரீன் டைமே இருக்காது. நீங்க ஒரு ஆஃபீஸ் கோரா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் நீங்க பார்ட் டைமா இந்த பிசினஸை பண்ணணும், ஆப்ஷன் ட்ரேடிங்க. ஓகே, ரிஸ்க் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு 100 ரூபா ஆப்ஷனை வித்துட்டு ஒரு 50 ரூபா ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 50 ரூபா, மேக்ஸிமம் லாஸ் 50 ரூபான்னு ஆயிட்டு. மார்க்கெட் நாளைக்கு டவுன் சர்க்கிட் அடிச்சாலும் 50 ரூபா தான் போகும், அப் சர்க்கிட் அடிச்சாலும் 50 ரூபா தான். அந்த 50 ரூபாய்க்கு தான் நீங்க ரெடியா இருக்கீங்களே, தாராளமா பண்ணுங்க. டெய்லி சண்டை போட்டு கிரீன் ரெட் பார்த்து ஸ்ட்ரெஸ் எடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல காசு டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஸ்கில் இருந்துச்சுன்னா இன்ட்ராடே பண்ணுங்க. இல்ல எனக்கு இவ்வளவு தொந்தரவுலாம் வேண்டாம், நான் தூரமா இருக்கிறது பொசிஷனல்ல பண்ணிட்டு நான் வீக்லியில பண்ண மாட்டேன், நான் மந்த்லியில போறேன் அப்படின்னு நினைக்கணும்னா நீங்க பொசிஷனல் பண்ணலாம். ரெண்டுத்துலயுமே காசு ரெண்டு இடத்துலயும் இருக்கு. உங்களுக்கு எந்த வித்தை தெரியுது, எங்க இருந்து உங்களால காசு கொண்டாட முடியும், அதான் இங்க கேள்வி. ஓகே சார். பொசிஷனல் ட்ரேடிங்ல உங்களோட ஒரு தப்பு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் February 3rd நிஃப்டி 1000 பாயிண்ட் கேப் அப், நிஃப்டி எக்ஸ்பைரி 0 DT. நல்லா யோசிச்சு பாருங்க, February 1 பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் STT ரூல் கொண்டாடுது, மார்க்கெட் கிராஷ் ஆகுது. February 2 மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகுது. February 3 ட்ரம்ப்புக்குள்ளது நியூஸ் வருது. February 3 நிஃப்டிக்குள்ளது எக்ஸ்பைரி. இட்ஸ் ஆல் இன் தி கேம். இப்போ நீங்க பொசிஷனல் ட்ரேடரா இருந்தீங்க, நீங்க நிஃப்டி பண்ணாம நிஃப்டி வீக்லி பண்ணாம மந்த்லி பண்ணிருந்தீங்கன்னா யூ ஸ்டில் ஹேவ் டேஸ், உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும், பெரிய லாஸ் வந்திருக்காது. இன்ட்ராடே ட்ரேடர்ல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பெருசா கிடைக்கும், டக்குன்னு கிடைக்கும். பொசிஷனல் ட்ரேடிங்ல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்மாலா கிடைக்கும், பைய கிடைக்கும். ஆனா பொசிஷன் சைசிங் தப்பாயிட்டுனா ஒரே நாள் அக்கௌண்ட் காலி. ஸோ இட்ஸ் ஆல் யுவர் கேம்.
உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆகும்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு விளையாடுங்க, ரைட் ஹேண்ட் ஆகும்னா ரைட் ஹேண்ட் வச்சு விளையாடுங்க. ஓகே சார். ஸோ நம்ம என்னதான் இந்த பொசிஷன் ட்ரேடிங் பற்றி நம்ம சொல்லியிருந்தாலும் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து அதாவது இந்த ஏபிசிடி வந்து ஃபஸ்ட் நம்ம எழுத படிக்க தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ராடே தெரியணும். இன்ட்ராடே தெரியலன்னா ஐயோ நான் அப்போ ட்ரேடரே கிடையாதுன்னு அந்த ஒரு கில்ட்டுக்குள்ளலாம் போகிறவங்களா இருக்கா? ஏன் அந்த கில்ட்லாம் வருது சார்? இன்ட்ராடே ட்ரேடரோட பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க ஃபர்ஸ்டே மைண்ட் செட்டில் வருவாங்க, ஓகே நான் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், இன்ட்ராடே தான். இன்ட்ராடே இந்த இன்ட்ராடே பிஸ்னஸ் என்னன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸோட ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அங்கேயாச்சும் 2 நிமிஷம், அவங்க 2 நிமிஷம் கூட ஆகாது. எடுத்த 0.01 செகண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிஎன்எல் கிரீனா ரெட்டா. பொசிஷனல் வந்து வெயிட்டிங் கேம். இன்ட்ராடே ட்ரேடிங்ல உங்களுக்கு நல்ல, நான் இந்த இன்ட்ராடே ட்ரேடர்கிட்ட கேட்க, நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு ட்ரேட் பண்றீங்களா, காசு பண்ணி சம்பாத்தியம் பண்ணி எனக்கு ஒரு இதுல சக்சஸ் பண்ணணும்னு ட்ரேட் பண்றீங்களா, இல்ல இன்னைக்கு நான் ட்ரேடிங் பண்ணலன்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், என்னால ட்ரேட் பண்ணாம இருக்க, மார்க்கெட் ஓடுது நான் எப்படி ட்ரேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னால நீங்க ட்ரேட் பண்றீங்களா, நீங்க உங்க பிளானை ஃபாலோ பண்றீங்களா இல்லாட்ட உங்க பெயினை ஃபாலோ பண்றீங்களா? நீங்க பிளானை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு, நீங்க பெயினை ஃபாலோ பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். இந்த இன்ட்ராடே ட்ரேடர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் வந்துடும். எப்படி ஒரு நிமிஷம் மார்க்கெட் வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது நான் சொன்னல காயின் மாதிரி தான். 50% உங்க ப்ராபபிலிட்டி, 50% லாஸ் ஆகிற ப்ராபபிலிட்டி. நீங்க என்ன பண்ணாலும் லாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் ரியலி சொல்றேன், ஒரு ட்ரேடர் 100 நாள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் இன்னொரு ட்ரேடர் வெறும் அந்த 100 நாளில் 15 நாள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுலையும் அந்த 15 நாள் பண்ணுற ட்ரேடர் ப்ராஃபிட்டபிளாக இருப்பார். கண்டினியூஸாக 100 நாள் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர் ப்ராஃபிட்டிலே இருக்க மாட்டார். எவ்வளோ நீங்கள் என்ட்ரி கொடுக்கீங்களோ அவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ நீங்கள் நல்ல ட்ரேடராக இருந்தால் ஒரு ட்ரேட்ல நீங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அதிகமாக ட்ரேட் எதுக்கு பண்ணுறீங்க? இதனால தான் வருது. என்னைக்கு ஒரு ட்ரேடர் இது என்னோட நாள் கிடையாது, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த இன்ட்ராடே ட்ரேடருக்கு யாரை என் கூட இந்த வார்த்தையை ஒத்துக்குவாங்க தெரியாது. நீங்க ட்ரேடரே கிடையாதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இன்ட்ராடே ட்ரேடர் கிடையாது, பொசிஷனல் ட்ரேடர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு காசு சம்பாத்தியம் பண்ணணும். ஜென்ரலி ஆடியன்ஸ் என்ன சொல்லுங்க, காசு சம்பாத்தியம் பண்ணணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பர்னு ஒரு பொசிஷன் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ரூபால, நான் ஆப்ஷன் செல்லராக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆப்ஷனை 100 ரூபால சேல் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்கேல்பிங்னு வந்திருக்கீங்க. 100 ரூபாய்க்கு நீங்கள் 105 ரூபாய்க்கு எஸ்எல் வச்சுருக்கீங்க. எவ்வளோ? 105. 100 ரூபா ஆப்ஷன் 5 ரூபா நம்ம எஸ்எல் வைக்கணும்னா 10 ரூபா டார்கெட், 1:2. 100 ரூபா ஆப்ஷன் 90 ரூபா வந்துட்டா காஸ்ட் டு காஸ்ட் வச்சிருங்க. இனிமேல் வரதுக்கு அப்படியே லாஸ் ஆனாலும் 0, சார்ஜஸ் மட்டும்தான் போகும். 90 ரூபா ஆப்ஷன் 85 ரூபா ஆயிட்டா, இப்போ 1:1 வச்சிருக்கோங்க, 95 ரூபா எஸ்எல்ஐங்க. கரெக்டா? இப்போ 90 ரூபாலேருந்து 80 ரூபா ஆயிட்டு உங்க இப்போ மைண்ட் செட் வந்து ஸ்கேல்பர்லேருந்து இன்ட்ராடே பிளேயரா மாறி இருக்கு. இனிமேல் என்னன்னா ட்ரெயிலிங் பண்ணுங்க, புக் பண்ணாதீங்க. இல்ல மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருக்கு, நீங்க வித் ஆப்ஷன் 60 ரூபா ஆயிட்டு எக்ஸிட் பண்ணாதீங்க. இப்போ இன்ட்ராடே பொசிஷனலா மாத்திருங்க. ஒரு வியூ எடுங்க, நீங்க ஸ்கேல்பரா ட்ரேட் எடுங்க. ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா ட்ரெயில் பண்ணுங்க. நீங்க ட்ரெயில் பண்ணி அது ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா அதை பொசிஷனலா மாத்திருங்க. இதோட சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. ஆனா இது யாருக்கும் புரியாது. ஓகே சார். ஸோ இந்த டெக்னிக் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலான்னு. ஆனா இப்போ ஒரு பர்சன் ட்ரேட் பண்ணணும்னு வராங்க, அவங்களுக்கு வந்து இன்ட்ராடே செட் ஆகுமா இல்லை பொசிஷன் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் பேஸ், மைண்ட் செட் பேஸ் மாறும். அது எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேடம். நீங்க ஒரு 21 டேஸ் இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்க. அந்த இன்ட்ராடேல வந்து உங்களுக்கு வர ப்ராஃபிட், வர லாஸ் நீங்க நோட் பண்ணுங்க. திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 21 டேஸ் பொசிஷனல் மட்டும் பண்ணுங்க. ஓகே. நீங்களே ட்ரேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு எங்க காசு வருது, எங்க பீஸ் வருது, எங்க தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு, எங்க தப்பானாலும் இனியால சர்வைவ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு, எங்க இனியால வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது. கடைசியில் என்னன்னா மேடம், நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருங்க, இன்ட்ராடே ட்ரேடரா இருங்க, மொமெண்டம் ட்ரேடருங்க, 1008 ட்ரேடர் இருக்காங்க. லாஸ்ட்ல டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல காசு வருதா? நான் சொல்றேன், நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மட்டும் இருங்க. அது இன்ட்ராடே தந்துச்சா, பொசிஷனல் ஸ்விங் எல்லாத்தையும் தூக்கி துறை வச்சிருங்க. இல்ல அது பொசிஷனல் தந்துச்சா, அப்போ மற்றதெல்லாம் விட்டுருங்க.
இது வந்து ஒரு பெரிய கடல் மேடம். நீங்க ஒரு பக்கெட் அள்ளி கொண்டு போய் காசு கொண்டாடலாம், ஒரு கப்பல் கொண்டு போய் வாட்டர் ஸ்டோர் பண்ணி கொண்டாடலாம், இல்ல ஒரு பெரிய டேம் கூட பில்ட் பண்ணலாம். உங்க அவசியம் எவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட டேலண்ட் எவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்கு, இதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணாலே போதும். ஓகே சார், ஓகே சார். ஒரு இன்ட்ராடே விசஸ் பொசிஷனல் எது செட் ஆகும், என்ன ரோட் மேப் ஃபாலோ பண்ணணும்னு எல்லாமே ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க சார். தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ மேடம். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.